இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான பொருட்கள். அடேங்கப்பா, ஏன்னா எங்கேயோ போற பஸ் எல்லாம் தெரியுது. இதோட டிக்கெட் காஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா per head. ஹாய் கைஸ், வெல்கம் டு vlogs by தியங்கா. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். இன்னைக்கு டே 4. நாங்க டேவே வந்து கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிக்கிறோம். ஒரு அரௌண்ட் 12 o'clock இருக்கும். நேத்தி வந்து நம்ம ஜென்டிங் ஹைலாண்ட் டே ட்ரிப் போயிருந்தோம். சின்ஸ்வி டெம்பிள், அப்புறம் அந்த கோண்டோலா ரைட், இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. நீங்க இன்னும் பாக்கலன்னா லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் இன்னைக்கு பிளான், இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியா கோலாலம்பூர்ல இருக்கிற டாலஸ்ட் டவரான KL டவர் தான் பார்க்க போறோம். அங்க வந்து அப்சர்வேஷன் டெக்லாம் இருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அண்ட் நைட் வந்து பியூகேட் பின்டாங் அப்படின்ற ஒரு நைட் மார்க்கெட் ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் 12 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்றதுனால ஒரு சன்செட் வியூல தான் KL டவர் பாக்குற பிளான்ல இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெவிலியன் மால் போயிட்டு அங்க இருந்து அப்படியே KL டவர் ஃபாலோட் பை அந்த நைட் மார்க்கெட் போகலாம். இதான் பிளான். இந்த வீடியோவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும் அப்படின்னு நம்புறோம். நீங்க இன்னும் எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த பெவிலியன் மால் வந்து நம்ம ஹோட்டல்ல இருந்து ஒரு 500 இருந்து 600 மீட்டர்ஸ்குள்ள தாங்க இருக்கு. ஒரு 10 minutes வாக் தான்ல, ஒரு 10 minutes வாக் தான். ஹோட்டல்ல இருந்து இறங்கி அப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இறங்கணும்னா அப்படியே உங்களுக்கு அந்த பெவிலியன் மால் தெரியும். தெரிஞ்சு எல்லா மெயின் அட்ராக்ஷன்ஸுமே இந்த ஹோட்டல் பக்கத்துலயே இருக்கு. சுத்தி சுத்தி ஒரு 10 நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம், அவ்வளவுதான். இது பாருங்க, ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் மாதிரி. ஸோ நம்ம நடந்தே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடங்களையும் இங்கே கவர் பண்ணுறதுனாலங்க, அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு மோனோ ரயில் இருக்குது. ஸோ அதனால என்னன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை ஓரளவு கட் பண்ணிடலாம் இங்கே, இல்லை? ஸோ மோஸ்ட் அப்படியே நடந்தே நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அதனால அது வந்து மெயினாக பட்ஜெட்டட் ட்ரிப்னு சொல்றது. ஸோ வந்து நம்ம ஹோட்டல் பக்கத்துலேயே நடந்து வந்தோம் இல்லையா, அங்கே வந்து மே பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருந்தது. உள்ள ATM இருந்தது. நம்ம வந்து கேஷ் கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருந்தது. பிகாஸ் சில இடங்களில் வந்து கேஷ் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. லைக் டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் வந்து கேஷ் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதனால கேஷை கொஞ்சம் விட்ரா பண்ணி கையில் வச்சுக்கிட்டோம். இந்தியன் டெபிட் கார்டு தான் நம்ம போட்டு கேஷை விட்ரா பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆச்சுன்றதையும் நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பக்கம் நடந்து வந்தவங்க வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸு, ஓவர் பிரிட்ஜ், ஃபுட் பிரிட்ஜ் மாதிரி அங்கே இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே எக்ஸ்கலேட்டரும் ஸ்டெப்ஸும் இருக்குது. ஸோ மேலே ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் பிரிட்ஜ்லேயே வந்து மேலே அந்த சைன் போர்ட்ஸ்லாம் இருக்கும். அக்வாரியம். முன்னாடி நம்ம முன்னாடி வீடியோஸில் வந்து நம்ம அக்வாரியம் போயிருக்கோம். ஸோ சேம் அதே ரூட்டு தான் இது. டைம் வந்து லெஃப்ட் போனோம்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், நம்ம இந்த வாட்டி இப்போ நேராக போகிறோம். நேராக போய் இங்கே ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே போட்டிருக்கு. ஸோ சைன் போர்ட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாலுக்கு வந்து நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் நீங்கள் மேலே வந்தீங்கன்னா பிரிட்ஜ் இங்கே இருக்கு பாருங்க. நம்ம ஆல்மோஸ்ட் மால்குள்ளேயே வந்துட்டோம். இந்த மால் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் லக்ஸுரி பிராண்ட்ஸ், நல்லா பயங்கரமா ஷாப்பிங் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இங்க வரலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஷாப்பிங் மார்க்கெட். வந்தா நம்ம வந்து உங்களுக்கு ஷாப்பிங்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இதான் உங்களுக்கான லொகேஷன். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான பொருட்கள், பிராண்டட் பொருள்லாம் வந்து இங்கதான் கிடைக்குமா. அண்ட் இந்த மாதிரி ஃபுட் ஷாப்ஸ்லாம் கூட பாருங்க, ரொம்ப ரிச்சா இருக்கிற மாதிரியான ஷாப்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். நல்லா இருக்கு. ஆக்சுவலி மால் பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு வரதுக்கான ரூட்டு ஓரளவு கன்ஃபியூசிங்காக இருக்குது. இப்போ நான் சொன்னதே கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சிம் கார்டு வாங்குறோம்ல, அதில் டேட்டா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. கூகுள் மேப் போட்டுக்கோங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி தான், எந்த கண்ட்ரிக்கு போனாலும் கூகுள் மேப்ஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க.
சிம் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாக்கிங் வே அது அழகாக காட்டுது. அந்த வாக்கிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். நாங்கள் அழகாக நடந்து 500 மீட்டர்ஸா ஒரு 7 நிமிஷத்துல இங்கே வந்துட்டோங்க. இங்க ஒரு ஸ்டார்பக்ஸ் இருக்கு. ஸ்டார்பக்ஸ் இல்லாத இடம் எங்க இருக்குது இல்ல? உலகம் முழுக்க இருக்கிறாங்க. இங்க பாருங்க, மால் டைரக்டரி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இது வச்சிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு மால்ல இருக்கிற எல்லா ஷாப்ஸோடைய இதுவும் இங்க கொடுத்துருக்காங்க, எந்தெந்த லெவல்ல எந்தெந்த ஃப்ளோர்ஸ்ல அவங்க இருக்காங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இந்த மால் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்க இதை பார்க்கலாம். அண்ட் அதை தவிர்த்து அவங்களுக்கு ஒரு ஆப் கூட இருக்கு, நீங்க அந்த ஆப் கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நினைக்கிறேன் இந்த ஜப்பான்ல இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் பிராண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜாப்பனீஸ் ஃபீல் கொடுக்கறதுக்கு அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கல்ல, அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்டோர் மாதிரி எல்லாமே அங்க இருக்கு. அதுவும் எல்லாமே வந்து ஜப்பான்ல இருந்து இங்க எக்ஸ்போர்ட் பண்ணி இங்க பண்றாங்க போல பிசினஸ். ரேட்ஸ்லாம் பாத்தீங்க, ரேட்ஸ் அந்த கவர் எல்லாமே வந்து ஜாப்பனீஸ் கவர் தான். செம்ம யூனிக்கா கியூட்டா இருக்கு. நான் ஒரு செகண்ட் வந்து நம்ம எங்க சைனாக்கு போயிட்டோமோ அந்த அளவுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நோ, ஐ ஃபெல்ட் லைக் வி ஆர் இன் சைனா, பிகாஸ் யூஸ்வலா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே தானே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. நான் செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருப்போம் 7 kg பேக்கேஜ்ல வந்திருக்கோம், அதனால பெருசா இங்கேருந்து வாங்கிட்டு போக முடியாது. நாங்களே வந்து நிறைய லக்கேஜ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ எங்களால பெருசா கேரி பண்ணிட்டு போக முடியல. அதனால நாங்கள் சிலதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். பட் நீங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லாம வந்தீங்கன்னா பயங்கரமா சூப்பரா செம்மையா இருக்கு. எல்லாமே குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. அந்த கிட்ஸ் ஐட்டம்லாம் இன்னும் சூப்பரா இருந்தது. ஆமா ஆமா, நீங்க குட்டீஸோடலாம் வரீங்கன்னா செம்மையா இருக்கும். அவங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. டாய்ஸ் மட்டும் இல்ல, பட் இந்த ஆக்சசரிஸ்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாமே வந்து வீட்டு உபயோக பொருட்கள்லாம் கூட வந்து டிஃப்ரெண்டா இருக்குதுங்க. இந்த ஸ்பூன்ஸ், இங்க பாருங்க ட்ராலிஸ்லாம் பாருங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டே வந்து டோக்கியோ ஸ்ட்ரீட்டா. இந்த இடம் ஃபுல்லா இருக்கு. இந்த இடம் ஃபுல்லா அதுக்காக டெடிகேட் பண்ணிட்டாங்க. இங்க பாரு கீதா. இல்ல கீதா ஆக்சுவலி ஆமா, இலை அண்ட் ஸோ ஓகேங்க. நீங்கள் அந்த கடையில் ஆர்டர் பண்ணீங்கன்னா அவங்களுடைய ஸ்பாட்டிங் ஒன்று இருக்குது, இங்கேயும் வந்து நீங்கள் டைன் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணால் இங்கே டைன் பண்ணலாம். நீ பாரு. So now you take all your time. Yeah. If you like to take a photo, you guys want to make special kind of video, not classic, call me. Thank you. Thank you so much. இதுதாங்க அவங்களோட மெனு கார்டு. உங்களுக்கு வந்து ஆல் டே பிரஞ்ச் எல்லா ஐட்டமும் ஆல்மோஸ்ட் நிறைய ஐட்டங்கள் இங்கே இருக்குங்க. காஸ்டிங் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரைஸியாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும், பட் அவங்களோட குவாலிட்டி வேற லெவலில் இருக்குங்க. இதான் அவங்களுடைய ஷாப் நேம், L&N லண்டன். கிளாசிக் திராமிசு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ? இது 26.50. ஸோ கண்டிப்பா டாக்ஸோட 30 வந்து. ஆமாம், ஒரு 30 ரிங்கெட்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலி எனக்கு திராமிசு ஜென்ரலாவே ரொம்ப பிடிக்கும். பட் இது வந்து ஆக்சுவலி ஒரு லண்டன் ஸ்டோர் வந்து இப்போ நம்ம கோலாலம்பூர்ல வச்சிருக்காங்க. லண்டன்னா பேஸ்ட்ரீஸ்க்கு சொல்லவா வேணும், வேற லெவல்ல இருக்கு. காஸ்ட்டுக்கு ஏற்ற டேஸ்ட். ஆஹா, காஸ்ட்டுக்கு ஏற்ற டேஸ்ட். ஓகேங்க, சாப்பிட்டோம். சூப்பரா இருந்தது. திராமிசுலாம் சூப்பரா இருந்தது, ஆம்பியன்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. கடைசியா வந்து நமக்கு சர்வ் பண்ணவர் வந்துட்டு முடிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு போட்டோஸ் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல எடுத்தாருங்க. எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு 15-20 போட்டோ எடுத்துட்டாரு. நான் உங்களுக்கு அந்த போட்டோஸ்ல எல்லாம் ஆட் பண்றேன் பாருங்க. வேற லெவல்ல, அதாவது அவரே எங்களை நிக்க வச்சு நீங்க இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு சொல்லி சூப்பரா இருந்ததுங்க. அண்ட் கிளைமேட் பாருங்க எப்படி இருக்குங்க.
ஏதோ பயங்கர சன்னியா இருக்கும் அப்படின்லாம் நினைச்சு வந்தோம். இங்க வந்து பயங்கர கிளவுடி ஆயிடுச்சு. இப்போ இங்க இருந்து டைரக்டா கேஎல் டவர் போகலாம் அப்படின்ற பிளானு. ஸோ நம்ம இங்க சாப்பிட்டோம்லங்க, இதுக்கு பக்கத்துல பெவிலியன் டவர்னு இருக்கும். இங்க இருக்கு, கீழே இருக்கு ஸ்டெப்ஸ். இது வழியா இறங்கி மேப் போட்டுக்கோங்க. கேஎல் டவர் எவ்வளவு நேரம்? இங்க 20 minutes 20 minutes வாக்குங்க. உங்களுக்கு வாக்கிங் ஓகேனா 20 minutes வாக். இல்லனா கிராப் எடுத்தீங்கன்னா ஒரு 5 to 7 minutesல போயிடலாம். ஆமா, பட் நம்ம நடந்தே பழகிட்டோம். 3 நாள் 4 நாள் நடந்தே பழகிருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, காலைல வரும்போது இந்த பக்கமா வந்தோம், இந்த விஸ்மா இந்த இது மேலேயே அப்படியே உள்ள போய் மேலே போயிட்டோம். திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அங்கிருந்து அப்படியே இறங்கி ஆப்போசிட் சைட்ல வந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன ஒரு காமெடியான விஷயம்னா, பெவிலியன் மால் போனோம்ல, மேப் ஃபாலோ பண்ணி வந்தோம், நடந்து வரோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ஹோட்டலுங்க. நம்ம ஹோட்டலுக்கு இந்த பக்கம் இருக்கு கேஎல் டவர். ஸோ நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து கேஎல் டவர் போறீங்கன்னா இன்னுமே பக்கம் தான். ஸோ நம்ம இங்கே பெவிலியன் மால் இந்த பக்கம் போயிட்டு திரும்ப போகிறதுனால தான் இவ்வளோ நேரம். பட் கேஎல் டவர் ரொம்ப பக்கத்தில் இருக்கு ஹோட்டலுக்கு. இது வந்து எங்கன்னா ஹோட்டலுக்கு வந்து பேக் சைடுங்க. நம்ம இந்த சைடு போகல, ராஜா சோழன் மோனோ ரயில் ஸ்டேஷன் அந்த ரோடு இது. ஏங்க 2 நாளா இந்த பக்கம் வரும். இது என்ன தகரம்னு தெரியாம இருந்தது. பட் இது பார்த்தா ஒரு கோயிலுங்க. சரி, நம்ம வரும்போது பார்ப்போம். நம்ம அங்கிருந்து நடந்து வந்தோம். இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ். நான் நினைக்கிறேன் உள்ள நடக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பேக் சைடு ஹோட்டலுடைய பேக் சைடு என்ட்ரன்ஸ் வழியா வெளில வந்தோம்னா வித்தின் 5 minutesங்க இந்த கேஎல் டவர் என் கண்ணு முன்னாடி நிக்குது, பெருசா இருக்கு. நம்ம அந்த கேஎல் டவருடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்துடும் 5 நிமிஷத்துல. அண்ட் இந்த கேஎல் டவரோட என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள நடந்து போறது மட்டும் கொஞ்சம் தூரம், அது ஒரு 5 to 7 minutes ஆகும்னு வச்சுக்கோங்களேன். கிராப்லாம் வேணாங்க. ஹோட்டல் பேக் என்ட்ரன்ஸ்க்கு வந்தீங்கன்னா ஈஸியா 5 minutesல வந்துடலாம். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் போயிட்டு நீங்க கிராப் போட்டீங்கன்னா சுத்திட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வழியா நடந்து வந்தோம், போட்டிருக்கு, மேலே ஏறிடலாம். அண்ட் இது வந்து கார் பார்க்கிங்கான ஸ்லாட்டு, வாஷ்ரூம்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கேஎல் டவர் டிக்கெட் எடுக்கணும்னா இங்கே எடுத்துக்கலாங்க. பட் நாங்கள் வந்து குளூக்லேயே புக் பண்ணிட்டோம். பிகாஸ் இங்கே வந்துட்டு நமக்கு டிக்கெட் கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இங்கே வந்து நாங்கள் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோம். வெறும் அப்சர்வேஷன் டெக் வந்து உங்களுக்கு 80 ringgits போட்டிருக்கு. அண்ட் ஸ்கை டெக்னு ஒன்று இருக்குது, அது மேலே வந்து க்ளோஸ்டாக இல்லாமல் இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட 180 ringgits போட்டிருக்கு. நம்ம க்ளூக்ல புக் பண்ணது வந்து அப்சர்வேஷன் டெக் தான். எங்களுக்கு அது போதும் அப்படின்றதுனால நாங்கள் அதை சூஸ் பண்ணிட்டோம். மோரோவர் இப்போ வந்து மழை வேற பெய்ய போகுது. ஸோ குட் திங் நம்ம வந்து இது எடுத்துக்கிட்டது பெட்டர் தான். அப்படியே மேலே போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்களோட டிக்கெட் ரேட்ஸ் எப்படி புக் பண்ணுறது அதெல்லாம் நாங்கள் போக போக சொல்கிறோம். ஓகே, இங்கே தெரியுதுங்களா, இது வந்து ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் மாதிரி. ஸோ நம்ம கேஎல்ல இருக்க முக்கியமான சைட் சீயிங்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் டூர் எடுத்துக்கலாம், 1 day மாதிரி டூர் எடுத்துக்கலாம். பட் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, தனித்தனியாக நம்ம வரது தான் பெட்டர். நம்மளுடைய டைமிங் ஏற்ற மாதிரி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து எடுத்தோமா, கேஎல் டவர் எடுத்தோமா. அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் கேஎல் டவர் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கு பாருங்க, ஐ லவ் கேஎல் டவர்னு. இது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்தது, இப்போ அதை கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் மேக்கப் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டுங்க. ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே எடுத்துக்கோங்க. 421 மீட்டருங்க ஹைட்டு, வேறு லெவலில். ஏர்லியாக வர ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் டூரிஸ்ட் நிறைய பேர் வரனால, நம்ம ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்லலாம் வராங்கள்ல, ஸோ நிறைய பேர் வரனால இங்கே வந்து ஒரே கூட்டமாகிடுது. கொஞ்சம் ஏர்லியாக வர ட்ரை பண்ணுங்கள். வந்தீங்கன்னா எங்களை மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்டு யோசிக்காமல் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, ஃபோட்டோ எடுத்து சொல்லி கேளுங்க. அண்ட் நீங்களும் அவங்களுக்கு திரும்ப ஃபோட்டோஸ் எதை வீடியோஸ்லாம் எடுத்து கொடுங்க. ஒரு பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி. ஓகே, ஸோ நம்ம டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டாங்க. அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இங்கே அந்த பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். க்ரீன் ஸ்க்ரீன் பிக்சரு நாங்கள் எடுத்துகிட்டு வரோம்.
லோயர் லெவலில் இருக்கும். நம்ம அப்சர்வேஷன் டெக் போகிறோம். எஸ், ஸோ இதான் வந்து நம்ம போக வேண்டிய இடம் TH01. நாங்கள் வந்து ஸ்கை டெக் போகலங்க, ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா 100 dirhams வருது. சாரி, ரிங்கெட்ஸ் வருது. வெளியில் ஃபோட்டோஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுமாதிரி எடுத்துகிட்டு வெளியில் போகும்போது கடைசியாக கொடுப்பாங்க. அது நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் பிடிச்சிருந்தா நான் வாங்கிக்குவோம். அடேங்கப்பா, ஏன்னா எங்கேயோ போகிற பஸ் எல்லாம் தெரியுது. ஸோ கண்டிப்பாக இங்கே வரீங்கன்னா ஒரு வீக் டேஸில் வாங்க, காலியாக இருக்குதுங்க. ஆக்சுவலி நம்ம துபாயில் வந்து இதே மாதிரி பூஜ் கலிஃபா மேலே வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌட் இருந்துச்சுன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அதுவும் வந்து இந்த மாதிரி ஏறி போய் 3 hours ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அந்த வியூ பார்க்கறது எப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம அந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருந்தோம். பட் இது மண்டே அன்னைக்கு நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன், இது என்ன டைம், 5 o'clock வந்திருக்கோம். நம்ம இவ்வளோ காலியாக இருக்கு பாருங்களேன். இப்படி இருந்தா ஒருத்தங்க யாருமே இல்லை பாருங்க. நீங்க வந்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா வியூ பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்க, ஃப்ரீயா இருக்கு. நான் வந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தானே வரோம். ஸோ அதுலயுமே பாத்தீங்கன்னா வந்து செம்ம க்ரௌடடா இருந்தது. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் இங்க க்ரௌடே இல்லை. இந்த மாதிரி வீக் மேல பிளான் பண்ணோம். அண்ட் ஒரே நிமிஷம், அங்கே ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கு, அது மட்டும் நான் பார்த்துட்டு பாருங்க. எனக்கு இந்த கிரவுண்ட் எந்த ஆங்கிள் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஓ, இங்க இருக்கா? கீழே இங்க ஒரு காலி ரோடு இருக்குது. செம்மையா இருக்குங்க. இதுல பார்த்த ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கீழே சரவணா பவன் இருக்கு. இங்க ஒரு ரோடு இருக்கு, இதுல கீழே சரவணா பவன் இருக்கு. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான் தான். ஏங்க அந்த ட்வின் டவர் பார்த்துட்டு இருக்கேன். அங்கே சில கண்ணாடிலாம் உடஞ்சிருக்குங்க. மேலே வந்து ஒரு பெரிய டோம் மாதிரி இருக்கு. அதோடைய எட்ஜில் கூட ஒரு டோம் மாதிரி வச்சிருக்காங்க. பட் இதெல்லாமே வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப்ல இருக்கு பார்க்கறதுக்கு. சூப்பர், செம்மையா இருக்குங்க. ஸோ இந்த KL டவர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் டவர், 421 meters டால் இந்த பில்டிங். இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டவரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து இப்பயும் கம்யூனிகேஷன் டவரா இருக்கு. டூரிஸ்ட்டுக்கும் இப்போ டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவும் இது மாறிடுச்சுங்க. கோலாலம்பூரோட ஒரு ஃபுல் வியூ பார்க்கணும்னா நீங்க வந்து இங்க வரலாம். கண்டிப்பாக சொன்ன மாதிரி வீக் டேஸ்ல வாங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி தனியா இருந்தா நிறைய போட்டோஸ் எடுக்கலாம், வியூஸ்லாம் நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணலாம். கூட்டமா இருந்தா நம்மளுக்கு அதுவே கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும். அதனால வந்து இந்த மாதிரி டைம்ல பிளான் பண்ணுங்க. அண்ட் இதோட டிக்கெட் காஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹெட் 80 RM ஆச்சு. 2 பேருக்கு 160 RM. அண்ட் இந்த டிக்கெட்ஸ் வந்து நம்ம க்ளூக் ஆப்ல புக் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு லிங்க் வேணும்னா நாங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இல்லை நீங்க க்ளூக் ஆப்ல டைரக்டா புக் பண்ண போறீங்கன்னா எங்களோட கோட் பியாங்கா 28 போட்டு புக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கும். நீங்க டைரக்டா வந்து புக் பண்ணாலும் பண்ணலாம், பட் அது ரிஸ்க்குங்க. சில நேரங்கள்ல வந்து ப்ரியர் 1 day இல்ல 2 days முன்னாடி புக் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. அதனால நமக்கு அது தெரியாது. வந்துட்டு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க வர டைமை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. நிறைய கியூஸ் கூட அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் நின்று டிக்கெட் வாங்குற மாதிரிலாம் ஆயிடும். இட் இஸ் பெட்டர் ப்ரீ புக் பண்ணிட்டு வரது தான், எல்லா ஊருக்கும் சொல்றது தான். ஸோ ப்ரீ புக்கிங் இஸ் ஆல்வேஸ் குட். அதே மாதிரி இந்த ஃபுல் கோலாலம்பூர் நம்ம சீரீஸ் எல்லாமே வந்து நீங்கள் vlogல பார்க்குறதும் சரி, நம்ம வந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன், நிறைய டிப்ஸ், ஹேக்ஸ் எல்லாமே வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து எங்கள் பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் நாங்கள் அதில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். உங்களுக்கு இங்கே ஷாப்ஸ்லாம் இருக்கு. கரெக்டாக எக்ஸிட்ல வந்து உங்களுக்கு ஷாப்ஸ் இருக்கு. நம்ம போய் ஃபர்ஸ்ட் only juices available now? Okay. வெளியவே உங்களுக்கு வந்து சாட்லாம் இருக்கு, உள்ள போகலாமா? ஓகே.
யாருமே இல்லை இந்த கடையில, நாங்க மட்டும்தான் சாப்பிட வந்திருக்கோம். ஏன்னா டைம் வந்து இப்போ 6 மணிக்கு நாங்க வந்து லஞ்சு சாப்பிட வந்திருக்கோம். பிகாஸ் லஞ்ச் வந்து எங்களால் சாப்பிட முடியல, ஸ்கிப் பண்ணிட்டோம். மால் போனோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, கேஎல் டவர்ல வந்து செம க்ரௌட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சீக்கிரமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்துட்டோம். பட் இப்போ வந்து செம்மையா பசிக்குது. ஸோ அதனால இங்கேயே ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். ஸோ அதனால வந்து ஒரு பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து மேலே கேஎல் டவரில் வந்து அப்சர்வேஷன் டெக் போயிருந்தோம். இதை தவிர்த்து ஸ்கை டெக்குன்னு ஒன்று இருக்குது. அது வந்து உங்களுக்கு சைடில் அந்த கண்ணாடியில் இருந்ததில்ல, அங்கே மேலே கண்ணாடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பட் அதோடைய காஸ்ட் வந்து இன்னும் ஜாஸ்தி. அது தவிர்த்து உங்களுக்கு வந்து ஸ்கை பாக்ஸ், அது பேர் ஸ்கை பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் நீங்கள் எடுக்கணுன்னாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜு. அண்ட் அதுக்கு உங்களுக்கு வந்து 2 minutes டைமிங் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் போகிறாங்களோ 2 minutes to 5 minutes டைம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லாரும் ஒரே நேரத்தில் போனால் அது நல்லா இருக்காது இல்லையா. அண்ட் அது வெயிட்லாம் தாங்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ 2 பேர் 3 பேர் ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி போய் அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி 2 to 5 minutes கொடுக்குறாங்க. உங்களுக்கு இதில் எது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து இதுவே போதுன்ற மாதிரி தோணுச்சு. இல்லை உங்களுக்கு இன்னும் கூட நல்லா ஓப்பனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். பட் அதோட காஸ்ட் வந்து வேறு. ஸோ இதுவும் வந்து நீங்கள் க்ளூக்லேயே புக் பண்ணிக்கலாம். அங்கேயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். உங்களுக்கு ஸ்கை டெக் வேணுமா, இல்லை அப்சர்வேஷன் டெக் வேணுமா, வித் பாக்ஸ் வேணுமா, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட கோட் Dianka28 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் அவைல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போயிருக்கேன். ஓகே, ஆக்சுவலி இப்போ நீங்க பாத்தீங்களா, இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் நம்ம வந்து சாப்பிட்டோம். ஓகேவா இருந்தது டேஸ்ட். ஆமா, லஞ்சே சாப்பிட்டோம். ஆக்சுவலி என்னன்னா வந்து நம்ம இந்தியாவிலலாம் சாப்பிட்டு இங்க வந்து சாப்பிடும் போது என்ன இருக்குன்னா, டேஸ்ட்லாம் வந்து ரொம்ப பிளண்டா இருக்கு. நம்ம இதுலலாம் செம்மையா ஸ்பைசஸ் அதெல்லாம் போட்டு நல்லா இருக்கும்ல, இங்க வந்து கொஞ்சம் பிளண்டா இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, நம்ம பசி தீக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இன்னொரு முக்கியமான டிப் என்னன்னா, இங்கே கோலாலம்பூர்ல எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கனாலுமே வந்து உங்களுக்கு தண்ணி வைக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்கவே மாட்டாங்க. எய்தர் நீங்கள் ஹோட்டல்லேருந்து கிளம்பும் போதே பாட்டிலை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எம்டி பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை ஹோட்டலில் கொடுக்குற பாட்டிலை எம்டி பண்ணிட்டீங்கன்னா அதில் கூட நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா இங்கே வந்து நம்ம எல்லா வாட்டியுமே வந்து காசு கொடுத்து தான் தண்ணி வாங்கணும். ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்தா கூட தண்ணி வைக்க மாட்டாங்க. நம்ம இதுலலாம் தண்ணி வைப்பாங்களா, அது மாதிரி வைக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் தண்ணி கேரி பண்ணுங்கள். இது ஆக்சுவலி வந்து ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். பட் என்னன்னா, நம்ம ரொம்ப நடக்கிறோம், நிறைய இடத்துக்கு போகிறோம் அப்படின்னும் போது தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். தண்ணி கண்டிப்பாக கேரி பண்ணிக்கோங்க உங்கள் கூடயே. முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த என்ட்ரன்ஸ் வழியா வந்தோமா, உள்ள வந்துட்டு நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோங்க. இப்படி உள்ள வந்துட்டு இப்படியே இந்த ஓரமா அப்படி நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். பட் நீங்க இங்க பாத்தீங்கன்னா உள்ள என்டர் ஆனோடனே இங்க பாருங்க, இங்க ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க, திஸ் வே அப்படின்னு. இது வரும்போது இந்த கண்ணு தெரியல. ஸோ இது வழியா நீங்க அப்படியே ஏறி போனீங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸையே ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க மேலே ஈஸியா போயிடலாம். ஸோ இவ்வளோ தூரம் நடக்க வேண்டாம். ஸோ அப்படியே வாக் பண்ணி வந்தோம்னா திரும்ப நம்ம ஹோட்டலை கிராஸ் பண்ணி தாங்க இந்த பக்கம் போறோம். எப்படி போனோமோ அதே வழி திரும்ப பியூகெட் பென்டாங் வந்து இந்த பக்கம். எதுக்காக நம்ம வந்து பெவிலியன் போயிட்டு அப்புறம் கேஎல் போயிட்டு திரும்ப இந்த பக்கம் பியூகெட் போறோம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, பெவிலியன் மால் நம்ம கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட்டோம். பட் இங்க வந்து சன்செட் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான். சன்செட் எல்லாம் பார்க்க முடியல, பட் வெதர் சூப்பரா நீங்க பாத்துருப்பீங்க. இந்த பக்கம் இப்ப திரும்ப பியூகெட் எதுக்கு போறோம்னா, நைட் டைம்ல அந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்காக தான் நைட் டைமுக்காக பிளான் பண்ணி நம்ம அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். பியூகெட் பின்டாங், ஜலநாலூர் நைட் மார்க்கெட் இதெல்லாம் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் வரும். அதுவும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நீங்கள் இன்னும் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். Until then, bye from Vlogs by Dianka.